ஓம் நம சிவாய. முனிவர்களின் மோகதாப கதைகள். மாதவர்களே, மென்மைத்தன்மை, உற்சாகம், பகவத் ஸ்மரணை, புஷ்டி, விரக்தி, சாந்தி, ஸ்நானதானம் முதலியவற்றாலும் பிரம்மச்சரியம் முதலிய விரதங்களாலும் மேம்பட்டு விளங்கிய தக்ஷ பிரஜாபதியும் பூர்வ காலத்தில் காமாந்தகாரனாக இருந்து வித்யுத்பரணை என்ற பரஸ்திரீயை விரும்பினான். எல்லாவற்றிலும் விரக்தியும் எப்போதும் பகவத் ஸ்மரணை உள்ள நாரத முனிவரும் கூட அந்த வித்யுத்பரணை என்பவளை பிரம்மலோகத்தில் கண்டு காமம் கொண்டார். பிரம்மதேவனும் தன்னிடத்தில் சிறிதும் விருப்பமில்லாத அவளை கண்டு மோகித்தார். அவள் பிரம்மனை விரும்பவில்லை. எனவே வித்யுத்பரணை கபில வர்ணமுள்ள பசு வடிவம் கொண்டாள். அப்பொழுது நான்முகன் பிரம்மா அவளை விடாமல் மோக வேட்கையால் துன்புறுத்தினார். அதன் பின்னும் தன் காமத்தை பிரம்மனால் அடக்க முடியவில்லை. அவர் படைத்த செல்வியான சரஸ்வதி தேவியையே மனைவியாக்கிக் கொண்டு மானச, வாசக, காயக சிருஷ்டிகளை செய்தார். காசிபர் வம்சத்தில் தோன்றிய மரீசி என்னும் மாமுனிவர் காம இச்சை வசப்பட்டு தக்ஷ பிரஜாபதியை அடைந்து அவரது புதல்வியை தமக்கு கொடுக்கும்படி கோரினார். தக்ஷன் தன் புதல்விகளில் 13 அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தான். மரீசி அவர்களுடன் பலவிதமாக சுகித்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூரணமாக விளங்கும் தேவாதிகளான புதல்வரை பெற்றார். மகா யோகியும் பிரளய காலாக்னி போன்ற தேஜஸ் உள்ளவரும் சமுத்திர ஜலத்தை உளுந்து அளவாக கொண்டு ஆசமனம் செய்தவரும் விந்திய மலையின் இருமாப்பை அடக்கியவரும் வாதாபி என்ற வலிய அசுரனை விழுங்கியவருமான குருமுனி அகஸ்தியரும் கூட காம விருப்பத்தால் விதர்ப்பராஜனின் குமாரியான லோபமுத்திரையை மணந்து அவ்வம்மையாரின் சொற்படியே நடந்தார். தவத்தில் சிறந்த சகேரிஷி என்பவர் ஒரு சமயம் ஆகாயத்தில் இருந்து, நீ எனக்கு பிரியமானாக இருந்து உன் உயிரை எனக்கு கொடுத்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று எழுந்த மதுரமான வாக்கை கேட்டு, ஆஹா, யாரோ ஒரு திவ்ய மங்கை என் மீது மோகம் கொண்டு இப்படி கூறுகிறாளே என்று கருதி மனத்திலே காமம் கொண்டார். அதன் விளைவாக தம் வீரியத்தை அருகிலுள்ள ஒரு உலர்ந்த சருகில் விட்டார். அந்த வீரியத்தால் மகா ரோஷமுடைய பிரிங்கி என்பவர் ரிஷப முகத்துடன் தோன்றினார். பிருகுவின் குலத்தினரும் ஆகாயத்தில் உதித்தவர்களுமான தபசிகள் என்னும் நட்சத்திரங்களுக்கு சந்திரன் போன்ற ருரு என்னும் முனிவர் காமத்தால் பிரம்மத்வரை என்னும் கன்னிகையை கடிமணம் புரிந்து கொண்டு பல காலம் காமசுகத்தை அனுபவித்து வந்தார். பிறகு காம களஞ்சியமான அந்த பத்தினி விஷம் தீண்டியதால் உயிர் நீத்து விடவே ருரு முனிவர் மிகவும் துக்கித்து, என் ஆசை மனைவியை இழந்த பிறகு இனி நான் உயிர் தரியேன் என்று அவர் தம் உயிரையும் போக்கிக் கொள்ள முயன்றார். அப்போது தேவர்கள் அவரை நோக்கி, நீ தற்கொலை செய்து கொண்டால் மகா பாவியாவாய். ஆகையால் உயிர் விட வேண்டாம். நீ உன் ஆயுளில் பாதியை உன் மனைவிக்கு கொடுத்தால் அவள் உயிர் பிழைப்பாள். நீயும் அவளை அனுபவித்து சுகம் அடையலாம் என்றார்கள். அதை கேட்டதும் ருரு மிகவும் மகிழ்ந்து அவர்கள் சொன்னவாறு தம் ஆயுளில் பாதியை மடிந்த மனைவிக்கு கொடுத்தார். மனைவியும் உயிர் பெற்று எழுந்து தன் கணவனை ஆலிங்கனம் செய்து கொண்டாள். அன்று முதல் அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக ஒன்று கூடி வாழ்ந்திருந்தார்கள். இன்றைய கதையில் வந்த சில சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம். பகவத் ஸ்மரணை அப்படின்னா இறைவனை எப்போதும் நினைவில் வைத்திருப்பதுன்னு அர்த்தமாம். அதாவது நாரத முனிவர் நம்ம பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், நாராயண நாராயணன் சொல்லிட்டே இருப்பாரு. அப்போ எப்போதும் இறைவனை மனதில் நினைத்து கொண்டே இருப்பது பகவத் ஸ்மரணை. புஷ்டி அப்படிங்கிறது மனம், வாக்கு, காயம் அனைத்தையும் ஆண்டவனுக்கு படையல் செய்வது. அதாவது ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிறது புஷ்டியாம். ஸ்நானதானம் அப்படின்னா, ஸ்நானம் அப்படிங்கிறது உடல் மற்றும் மன தூய்மைக்காக செய்யும் குளியல் ஸ்நானம். அதோட சேர்த்து நம்ம தானமும் பண்றோம். தூய்மையான மனத்துடன் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம செய்யப்படும் புண்ணிய செயலை தான் நம்ம
ஸ்நானதானம் அப்படின்னு சொல்றோம். அப்புறமா மானச அப்படின்னா பிரம்மன் என்ன பண்ணிருக்காரு? மானச வாசக காயக சிருஷ்டி பண்ணாராம். மானச அப்படின்னா எண்ணத்தில் வடிவாக்குதல், அதாவது கற்பனையில ஒரு வடிவத்தை உருவாக்குதல். வாசக அப்படின்னா வேதங்கள் அல்ல இலக்கியங்களில் காணப்படும் ஒருவரின் படைப்பை நம்ம வாசக சிருஷ்டின்னு சொல்றோம். காயக சிருஷ்டி அப்படிங்கிறது ஒரு புதிய படைப்பு, அதுதான் காயக சிருஷ்டின்னு சொல்றோமாம். கடிமனம் அப்படின்னா கைத்தலம் பற்றுவது அல்ல திருமணம் செய்வது அப்படிங்கிறது தான் கடிமனம் புரிதல் அப்படின்னு சொல்றோம். ஓம் நம சிவாய.